ஓ முருகா, வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, ஆசை ஆசையாக உன்னிடத்தில் உன் அவரை பற்றிய ஒரு நல்ல செய்தியை சொல்ல வந்தேன். உன் அவரை பற்றி சில சமயங்களில் நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றாய். நான் மட்டும் எப்பொழுதும் அவரையே நினைத்து கொண்டிருக்கின்றேனே, அவர் என்னை பற்றி நினைப்பாரா, அவருக்கு என்னுடைய நினைவு இருக்கின்றதா என்ற பல கேள்விகள் உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. நான் சாப்பிடாமல் தூங்காமல் தூங்கும்போதும் சாப்பிடும்போதும் என அனைத்து விதத்திலும் அவரை பற்றி மட்டுமே மீண்டும் மீண்டும் யோசித்து கொண்டே இருக்கின்றேன். என் நினைவெல்லாம் அவர் மட்டுமே இருக்கின்றார். நான் ஒரு தொலைபேசி பார்க்கும் பொழுதும் டிவி பார்க்கும் பொழுதும் எப்பொழுதும் அவருடைய முகமே தெரிகின்றது. இந்த அளவிற்கு நான் அவரை நேசிக்கின்றேன் என்பது எனக்கே ஆச்சரியமாக இருக்கின்றது. என் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கின்றார், என் உள்ளம் முழுவதும் நிறைந்திருக்கின்றார் என்று அவரை நினைத்து நீ பெருமிதத்தில் இருக்கின்றாய். மறுபுறத்தில் ஒரு சிறிய சந்தேகமும் உனக்கு எழுகின்றது. இதே போல அவரும் என்னை நினைத்து கொண்டிருப்பாரா என்று. ஆனால் சில சமயங்களில் என்னை புறக்கணிக்கின்றார், என்னை தொலைபேசியில் அழைப்பதில்லை, சில சமயங்களில் என்னிடம் சண்டையிடுகிறார் என்று பல கேள்விகளும் இருக்கின்றன. தங்கமே, உண்மையான உறவுகளிடத்தில் சண்டை பிரச்சனை என அனைத்தும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் உன் துணையோ எப்பொழுதும் உன்னை நினைத்து கொண்டு தான் இருக்கின்றார். வாழும் வாழ்க்கையில் நீ எப்படி இருக்க வேண்டும், உன்னை எப்படி பாதுகாக்க வேண்டும், உன்னை ஒரு குழந்தை போல வைத்து கொள்ள வேண்டும் என்று பலவிதமான சிந்தனைகள் அவருக்குள் இருக்கின்றது. உன் மீது அவரும் உயிரையே வைத்திருக்கின்றார். இதில் எந்தவித சந்தேகமும் உனக்கு எழ வேண்டாம். அன்பை எப்பொழுதும் சந்தேகிக்காதே. அதுவும் உண்மையான அன்பை ஒருபொழுதும் சந்தேகம் கொள்ளாதே. சந்தேகம் இருந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்காது, வாழ்க்கையே அது அழித்துவிடும். அவர் உன் மீது நிஜமாக உயிரையே வைத்திருக்கின்றார். இருவரும் ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய காலமும் நேரமும் வந்துவிட்டது, நெருங்கிவிட்டது. அனைவரின் சம்மதத்துடனும் பெற்றோர்களின் ஆசீர்வாதத்துடனும் என்னுடைய ஆசீர்வாதத்துடனும் உங்கள் திருமணம் நடக்க உள்ளது. நீயாக மனதில் எதையோ நினைத்து அவரை சந்தேகிக்காதே. அவர் உன் மீது உயிராக இருக்கின்றார், உண்மையாக இருக்கின்றார். ஒரு பொழுதும் உன்னை விட்டுவிட மாட்டார். நீ இல்லாமல் அவர் இல்லை, அவர் இல்லாமல் நீ இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். உங்களுடைய அன்பும் பாசமும் எவ்வளவு அழகானது, உண்மையானது, தூய்மையானது என்பதையும் உன் அப்பா நான் அறிவேன். அனைத்தையும் அறிந்து யாருடைய சம்மதமும் இல்லாமல் உங்களுடைய திருமணம் நடக்கக்கூடாது என்ற எண்ணமும் உங்களுக்குள் இருக்கின்றது. இந்த நல்ல எண்ணத்திற்காக அனைவரின் முன்னிலையிலும் உங்களுடைய திருமணம் கோலாகலமாக நடைபெறும் தங்கமே. கவலைப்படாமல் தைரியமாக இரு. ஓ முருகா, வெற்றிவேல் முருகா!